பொங்கல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் அண்ணன் வீடு. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அதனால் சரி நம்ம போயிட்டு செய்யலாம் 2 ஆள் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நான், எங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்கார், அப்புறம் என் பையன், அப்புறம் வேலைக்கு 2 ஆள் வச்சுட்டு போயிட்டு போட்டுட்டு அடித்து மாப் போட்டு வீடு நல்லா எவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. வீடு ஆள் இருக்கிறதுக்கும் ஆள் இல்லாததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜெலாம் பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டுட்டு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு, அப்புறம் அந்த பொருள்லாம் இருந்த ஜாமான்லாம் எடுத்து அதையும் கழுவ போட்டுட்டு, அப்புறம் இடையில டீ டைம் வந்துருச்சு. அப்புறம் எல்லோரும் டீ போட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஒன்றா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமான் கிடக்குது பாருங்கள். கன்னா பின்னான்னு எப்பிட்றா இதெல்லாம் திருப்பி பழைய மாதிரி வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லோரும் நல்லா சேர்ந்து செஞ்சதுனால கஷ்டம் தெரியல. இப்போது மேலே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே முடிச்சுட்டு, ஏன்னா இது வந்துட்டு அது ஹை சீலிங் மாடல் வீடாச்சா, எப்படியா இருந்தாலும் இப்போ ஓப்பன் இருக்கிறதுனால மேலே இருந்து டஸ்ட்லாம் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டடை அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அப்புறம் இது வந்துட்டு நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத பொருள். மேலே எப்போதுமே அதிகமாக வரமாட்டோம், வீட்டுக்கே எப்போயாவது தான் எல்லோரும் வருவோம். அப்படி இருக்கும்போது பொருளெல்லாம் தேவையில்லாத கொஞ்சம் பொருள்லாம் தூக்கி மேலே இந்த ரூமில் போட்டோம். இது வந்துட்டு மேலே குட்டி ஹாலு. இது வந்துட்டு மேலே எங்கள் அண்ணாண்ணியோட பெட்ரூம். இதெல்லாம் அப்படி யூஸ் பண்ணலங்க. எல்லாம் அப்படியே வச்சு பெட்டெலாம் வந்துட்டு ஓப்பனில் இருந்து அழுக்காயிடும், டஸ்ட் ஆகிடும்ல. அதனால் எல்லாத்தையும் அப்படியே மடித்து மூடி போட்டு வச்சுருக்குறோம். கீழே எங்கள் வீட்டுக்கார், எங்கள் அத்தை, என் பையனை தூங்க வச்சுட்டு போயிருந்தேன். அவன் எழுந்திரிச்சிட்டான். எப்படா வேலை செய்யுதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி நம்மளும் போயிட்டு நானும் கூட செஞ்சுட்டு தான் இருந்தேன். சரி அப்படியே ஃபோனை வச்சுட்டு நம்மளும் அப்படியே அந்த டைனிங் டேபிள்லாம் பார்க்க முடியல. அவ்வளோ மண் மாதிரி இப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. டஸ்ட்டுன்னா பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அலசிட்டு, அப்புறம் இடையில என் பையன் அப்பப்போ அவனையும் அப்படியே விளாண்டுட்டு அவன் கூடயே கொஞ்சம் விளாண்டுட்டு, அப்புறம் இவங்க எங்கள் ஆயா அவங்களும் வந்திருந்தாங்க. அப்புறம் மேலெல்லாம் மாப் போட்டே வந்துட்டாங்க. மேலே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மாப் போட்டு வந்துட்டாங்க. சரி நம்மளும் அப்படியே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணுவோம், அது பண்ணிவிட்டு வரலேன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் க்ளீன் பண்ண போயிட்டேன். அவங்க விளக்கி வைக்கிற ஜாமான் மேலே கவுக்கிறதுக்கு இடம் இல்லை. வெயிலும் வரலையா, சரி கீழே அப்படியே ஒரு படுதாவை போட்டு அதில் கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் கவுத்துட்டோம். எல்லாத்தையும் அதில் கவுத்துட்டு அப்படியே அப்புறம் மேலே முடிச்சுட்டு மாப் போட்டு கீழே வந்துட்டாங்க. அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அத்தை வீட்டிலேருந்தே ஒரு வாளியில் சாப்பாடு, ஒரு வாளியில் குழம்பு, மருந்து குழம்பு கருவாடு போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி கீழெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததும் இருக்கிறதுக்கும் இந்த வீடை பாருங்கள். காலையில் வந்தோம், நைட் ஆகிடுச்சி. இனிமேட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வேறு போகணும். அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்புறம் ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து அவங்க ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருந்தார். அதெல்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் பண்ணதுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது. திருப்பி நாங்கள் அந்த வீட்டை பூட்டி போட்டு தான் போவோம். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவோம்.